பல்லடத்துல என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, காங்கிரஸ் மீது, குறிப்பாக இந்தியா கூட்டணி மீது அடுக்கடுக்கான தாக்குதல்களை வைத்தார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். ப்ரொஃபசர், இந்த அடுக்கடுக்கான தாக்குதலுக்கு உங்களுடைய பதில்? முதலில் இந்த பயணம் ஆரம்பித்தது எப்பொழுது என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. அது கடந்த ஆண்டு ஜூனோ ஜூலையிலோ ஆரம்பித்தது என்று நான் நம்புகிறேன். இந்த பயணம் என்ன பயணம் என்பதையாவது மோடி விளக்கி சொல்வார் என்று பார்த்தேன். அவர் அதையும் விளக்கவில்லை. இதில் மிக முக்கியமாக என்னவென்றால், அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை, ஜெயலலிதாவை மோடி உயர்த்தி பேசுகிறார். ஆனால் 2017-18 அமித்ஷா அவர்கள் எழுதிய, அவர் பேசிய பேச்சு இப்பொழுதும் இருக்கிறது. இந்தியாவிலேயே ஊழல் அதிகமாக நடப்பது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில்தான் என்று அவர் பேசியதும், ஜெயலலிதா அம்மையாரை குறித்து அன்றைய ஒரு பொது தேர்வில், ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பொது தேர்வில், இந்தியாவிலேயே முதலாக ஒரு முதலமைச்சர் ஊழலால் பதவி இழந்தவர் யார் என்று கேட்டு 4 முதலமைச்சர்கள் பெயரை போட்டு அதிலே ஜெயலலிதா என்று, ஜெயலலிதாவை இந்திய அளவிற்கு ஊழலால் சிறந்தவர் என்று காண்பித்ததும் இதே பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிதான். ஆனால் இன்றைக்கு நாடகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. 24க்காக இந்த ஆட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இன்றல்ல நேற்றல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாள்தோறும் சொல்லுவாரு. இவர்கள் அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் யார் தேவை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்காக பேசலாமே தவிர அவருடைய ஆழ்மனதிலும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லதொரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது. சமூக மக்கள் அத்தனை பேரும் இணைந்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். எனவே அவர் மேடைக்காக பேசுகிறார் என்பதை நாம் ரசித்து விட்டு போக வேண்டியதுதானே தவிர, இது தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த ஒரு விளைவையும் தரப்போவதில்லை. இன்னும் சொல்ல போனால், நாமும் நீங்களும் தந்தை டிவியும் பேசுவதால் ஒருவேளை 4-5 பேர் பார்த்தால் உண்டே தவிர, இல்லை என்றால் அதை கூட பெரிதாக தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நிறைய பேர் பார்ப்பாங்க ப்ரொஃபசர் நீங்க பேசுறதுல. நன்றி, தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.